தியானத்தால நம்ம மூளை வந்து எப்படி அதனோட நல்ல ஒரு பெனிஃபிஷியல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம மூளையும் தியானமும் எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. பாட்டுக்கு மூச்சை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க போய் மூளைய பாதிக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா பல விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் டாக்டர் ஹெர்பர்ட் பென்சன் சொல்லி ஹார்ட் மேட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு டிவிஷனா இருக்கு. அவரெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி, பல வருஷங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு ஜேர்னலிங் பண்ணி அவர் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது தியானம் பண்ணா எப்படி அவரோட பேஷண்ட்ஸை அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காராம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆனவங்க, அந்த மாதிரி மூளை பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் தியானம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹீலிங் ஆயிருக்கு, எவ்வளவு முன்னேற்றம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூளைனா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம சும்மா ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கலாம், மேலோட்டமா பார்த்துக்கலாம். தியானத்துக்கு அப்புறம் இந்த மூளைய நம்ம தியானம் செய்யறனால என்னெல்லாம் நல்ல விளைவுகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.